விவசாய நிலத்தை கொஞ்சம் கூட பாதிக்காம ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஆறு குளம் குட்டை இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நாட்டோட டிரான்ஸ்போர்டேஷனுக்காக ரோட்ஸ் ஹைவேஸ் பிரிட்ஜஸ் அப்புறம் டனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க, அது எப்படி சாத்தியம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துற நியூஸ் தான் சைனா கண்டுபிடிச்சு அசத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ நீங்க சைனாவை பாத்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ்ல பில்லர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல பெரிய பெரிய பிரிட்ஜஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்காக கட்டிட்டு இருக்காங்க. இதனால அந்த விவசாய நிலத்துக்கு எந்த பாதிப்புமே வராது. அது கூட இல்லாம அந்த ரோட்ல டிராவல் பண்ற எல்லாருக்குமே வந்து அந்த நேச்சர் கூட ரொம்ப பிளசண்டான ஜோர்னி வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஏர் பொல்யூஷனும் குறையும். சோ இந்த ஐடியாவை மத்த நாடுகளும் ஃபாலோ பண்ணோம்னா இந்த உலகத்துல நாம வந்து சுத்தமான காத்தோட சுகாதாரமான வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பா வாழலாம்.